ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரவணன் வந்துட்டு மயிலோட பொருள் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி மயிலோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. மயிலோட வீட்டுக்கு போனதுமே நம்ம பாக்கியம் இருந்துட்டு என்ன இது வண்டியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே வண்டியில் இருக்கிறவர் வந்து இறங்கி பொருளெல்லாம் எல்லாத்தையும் கீழே இறக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு இருங்க எதுக்காக இந்த பொருளெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, இது உங்கள் சம்மந்தி வீட்டில் இருந்து வந்திருக்கு, உங்கள் பொண்ணோட பொருள் எல்லாத்தையும் அவங்க கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்கள், எதுக்காக அவங்க கொடுத்து அனுப்பிச்சாங்க, இங்கே பாருங்கள், என்னோட பொண்ணு அந்த வீட்டோட மருமக, எப்படி அந்த வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எது கேட்குறதா இருந்தாலும் உங்கள் சம்மந்திக்கிட்டே கேட்டுக்கோங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அவங்க இங்கே வச்சுட்டு வர சொன்னாங்க, வச்சுட்டோம், உங்கள் பொருளெல்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த அண்ணா கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயில்கிட்ட போயிட்டு, ஏன் மயில், இங்கே பாத்தியா, உன்னோட மாமியார் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு பாத்தியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருடி, அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே உன்னோடது எல்லாதுமே எடுத்து வண்டியில் அனுப்பி வச்சிருக்காங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு மயில், நீ கவலையே படாத, உன்னை எப்படியாவது உன்னோட புருஷன் கூட சேர்த்துற வேலை என்னோடது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் என்னோடத அனுப்பி வச்சுட்டாங்க, இதுக்கு மேலேயும் என்னை ஏற்றுப்பாங்கன்னு நம்புறியாம்மா, நீ பண்ண வேலையால் என்னோடய வாழ்க்கையே போச்சுமா, நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொன்னேன் போய் சொல்லாதீங்கன்னு, இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் நீங்கள் போகாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை அவங்க ஏற்றிருந்திருப்பாங்க, ஏமா இப்படி என்னோடய வாழ்க்கையை குழு தோண்டி புதைச்சிட்டியம்மா அப்படின்னு சொல்லி மயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்டாலும், பாக்கியம் இருந்துட்டு, கூறுகட்ட வேலை, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தாண்டி இப்படியெல்லாம் பண்ணேன், ஆனால் இது இப்படியெல்லாம் முடிஞ்சு போகும்னு நினச்சி கூட பார்க்கலடி, என்ன மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயில்கிட்ட கேட்கும், இங்கே பாருமா, நீ மன்னிப்பு கேட்கறதுனால மட்டும் என்னோட வாழ்க்கை சரியாயிடுமா, என்னோட வாழ்க்கை சரியாகாதுமா, நான் காலம் முழுக்க நான் இப்படியே தான் இருக்கணும் போல, என்னோட தலையில் இப்படி தான் எழுதி வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லவும், ஏன் மயில், உன்னோட தலையில் இப்படி தான் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, நம்ம போயிட்டு சாமியாரை பார்த்துட்டு வரலாம் வாடி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் கூட பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக இது உன்னோட புருஷன் கூட சேர்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், பாடி சாமியாரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும், நம்ம மயில் இருந்துட்டு, சாமியாரை பார்த்தா என்னோட வாழ்க்கை சரியாயிடுமாமா, மாமா என்னை ஏற்றுப்பாராமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் சாமி சொல்கிறது எல்லாமே நடக்கும்னு இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்புகிறாங்க, அவர் என்னதான் சொல்கிறாருன்னு நம்ம போய் கேட்டுட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மயில் இருந்துட்டு, இங்கே பாருமா, என்ன நடந்தாலும் என்னோட மாமாவை விட்டு நான் போக மாட்டேன், எப்படியாவது என்னோட மாமா கிட்ட மட்டும் சேர்த்து வச்சிருவாமா, நாம போலாம் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போன உடனே அந்த சாமியார் வெளியே போயிருக்காரு. அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட விசாரித்து பார்க்குறாங்க, அந்த சாமியார் எப்போ வருவார், எப்படி வருவாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், அவர் போய் 4-5 நாள் ஆகுது, இன்னைக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் இன்னைக்கு இல்லை, எப்போ வருவான்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு, நம்ம இங்கே உட்காந்துருந்து அவர் வந்த உடனே அவரை பார்த்துட்டு போகலாமா, வீட்டுக்கெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, அவர் எப்போ வருவார் என்ன ஏதுன்னே தெரியாமல் நம்ம இப்போ எங்கடி உக்காந்துக்கிட்டு இருக்கிறது, அவர் கண்டிப்பாக வருவாருமா, நீ கவலைப்படாத, நீ இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போகாதம்மா, அவர் வருவாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சாமியாரும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, ஏன் மயில், நீ சொன்ன வார்த்தை பழிச்சிருச்சுடி, அங்கே பாருடி சாமியார் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம மயில் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக சாமி ஏதாச்சும் சொல்லி பரிகாரம் பண்ணி தன்னோட புருஷன் தான் கூட சேர்ந்துருவாங்களா அப்படின்னு ஒரு நப்பாசியில் சாமியார்கிட்ட ஓடி போகிறாங்க. சாமி, உங்களுக்காக தான் சாமி நாங்கள் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாங்க சாமி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வரல, நானாக தான் உங்களை வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமி சொல்லவும், என்ன சாமி சொல்கிறீங்க, நீங்களா வர வச்சிங்களா, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நம்ம மயில் சொல்லவும், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கம்மா, உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும், அதாவது உங்கள் அம்மா பண்ண சதியால் உன்னோட வாழ்க்கையே நடுத்தெருவில் நின்றுட்டுருக்குன்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் இது உங்கள் அம்மா பண்ண வேலையும் கிடையாது, இல்லை அதாவது கடவுள் உன் தலையில் எழுதி வச்சிருக்கிறது தான் நடக்குதுமா, கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு எல்லாமே சரியாயிடும், ஆனால் அந்த சரியாகிறதுக்கு
அதுக்குள்ள நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனையில் கண்டிப்பாக நீங்கள் பிரிஞ்சும் போகலாம், ஒன்று சேர்ந்தும் இருக்கலாம். ஆனால் நிறைய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பிரியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சுறாங்க. இங்கே பாருங்க சாமி, அப்படி மட்டும் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. என்னோட மாமா கூட நான் சேர்ந்து வாழணும். என் மாமாவையும் என்னையும் பிரிச்சிடாதீங்க சாமி. ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் கூட சொல்லுங்க சாமி, நான் பண்ணிடுறேன். ஆனால் என்னோட மாமாவை விட்டு என்னை பிரிச்சிடாதீங்க கடவுளே. என்னோட தலையில் என்னதான் எழுதி வச்சிருக்க நீங்கள் பாருங்க, இங்கே பாருங்க சாமி, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என்னோட மாமா என்னை விட்டு போகாத மாதிரி ஏதாச்சும் பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, மாய மந்திரம் பண்ணுறது ஆளெல்லாம் நான் கிடையாதுமா. நான் நடக்கிறத உண்மையை மட்டும்தான் நான் பேசுவேன். அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்ககிட்ட சண்டை போடுவாங்க, வார்த்தையை விடுவாங்க. ஏன்னா அவ்வளோ காயப்பட்டிருக்காங்க இல்லையா? அவ்வளோ காயப்பட்டதுனால அவங்க அவங்க அதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் மனசில் எடுத்துக்கிட்டு இவங்க அப்படி பண்ணாங்களே, நாமளும் இப்படி பண்ணணுமேனு வீம்புக்காக எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நடுத்தருவில் தான் நிற்கும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்லிடுறாரு. இங்கே பாருங்கள் சாமி, கண்டிப்பாக நாங்கள் எதுவும் திரும்பி பேச மாட்டோம் சாமி. ஆனால் எங்களை ஏற்றுப்பாங்களா அதுதான்மா தெரியாது. அது கடவுள் போட்ட முடிச்சு. நீங்கள் என்ன அதாவது அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான். நீங்கள் கவலைப்படாமல் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்கம்மா. சாமி, ஏதாச்சும் பரிகாரம் ஏதாச்சும் இருக்குதா சாமி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, எந்த பரிகாரமும் இல்லை. நீங்கள் இருக்கிற மாதிரி இருங்க. ஆனால் உங்கள் மாமியார் குடும்பத்திலேருந்து யாராச்சும் வந்து பேசினா மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லதுன்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, எப்படி சாமி அவங்க என்னோட பொண்ணோட வாழ்க்கையே அதாவது நடுத்தருவில் நிற்க வைக்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் பரவாயில்லையா, அவங்கள ஜெயிலுக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோர்ட்டு கேஸுன்னு அலைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது உன்னோட பொண்ணு மேலே எப்படிம்மா அவங்களுக்கெல்லாம் பாசம் வரும், அக்கறை வரும், ஒரு பரிதாபமை கூட எப்படிமா வரும் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க சாமி, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியல. என்ன தான் பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வாயை திறக்காமல் வாயை மூடிக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லாவே இருந்திருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தா கூட அவங்க உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறன்றதுக்காக உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நடுத்தெருவில் நிற்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மயில் இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தில் நம்ம பாக்கிய இங்கே பாருமா, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட நான் படித்து சொன்னேன் வேண்டாமா, இதெல்லாம் வேண்டாமான்னு. ஆனால் நீங்கள் என்னோட பேச்சை ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லைல்ல. நீயும் அப்பாவும் சேர்ந்துட்டு எப்படியெல்லாம் ஆடனீங்க. அப்பா அம்மா பேச்சை கேட்டால் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் பேச்சை கேட்டதுனால என்னோட வாழ்க்கையே நடுத்தெருவில் இருக்குது. இனிமே என்னோட பேச்சை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு யாராச்சும் என்கிட்ட சொன்னிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பயங்கர கோபமாக சொல்கிறாங்க. இங்கே பாரடி மயிலு, அம்மா உன்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணனா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், 4 பேர் உன்னை மதிக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனால் இது இப்படி போய் முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. இங்கே பாருமா, பொய் சொன்னால் என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியே வரும்னு தெரியும், வெளியே வந்தால் பிரச்சனை வரும்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி ஒரு பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருக்கல்லம்மா, அவங்க என்ன பெரிய முட்டாளா சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருமையிலே நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேற வழியை பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேல் இருந்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சக்திவேல் இருந்துட்டு முத்துவேல் கிட்ட, அண்ணன் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே வெளியே வரவே இல்லைன்னு என்னென்ன ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க எல்லாரும் அசதியில் தூங்கியிருப்பாங்கடா ஏன்டா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவேல் கிட்ட கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன சரின்னு அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாவே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக நடந்ததே நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நம்ம சரவணன்
சரவணன் போகிறாரு. போன உடனே அம்மா எதுக்காகம்மா அழுதுகிட்டு இருக்க, இங்கே பாருமா, நீ அழுகாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு இங்கே பாருமா, என் வாழ்க்கையை நினச்சி எதுக்காகம்மா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இத்தனை நாளாக தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னும் அதாவது எப்போ என்னை விட்டு அவள் போனாலும் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நான் நிம்மதியாக தான் இருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா சரவணா, என்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு சரவணா, உன்னோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியலடா. அதை நினச்சாவே எனக்கு தொண்டையில் சோறு இறங்க மாட்டேங்குது, தூக்கமோ வர மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, என்னை நினச்சி படாதீங்கன்னா நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்களே, ஏமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியமும் மயிலோ சாமியார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சாமியார் வந்துட்டு இங்கே பாருங்கம்மா, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக்கோட, என்ன சாமி சொல்கிறீங்க, என்னை விட்டுட்டு என் மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரா, அதெல்லாம் என்னோட மாமா பண்ண மாட்டாரு, என் மாமா எனக்கு துரோகம்லாம் நினைக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஏகப்பட்ட பொய் சொல்லி உங்கள் புருஷனை ஏமாத்திருக்கீங்க. அதனால் அந்த கோபத்தில் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அதாவது நம்ம கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுனால தானே நம்ம கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கா, ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு கல்யாணத்தை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மயிலுக்கு அப்படியே உசுரே போயிடுது. பாத்தியாம்மா, சாமியார் என்ன சொன்னான்னு பாத்தியா, சாமியார் சொல்கிறது எல்லாமே நடக்கணும், நீ சொல்லி தானே எனக்கு என்கிட்ட கூட்டிகிட்டு வந்த, இப்போ பாத்தியா மாமாவுக்கு இன்னொரு கல்யாணம் வேற நடக்குமா, இங்கே பாருமா, அது மட்டும் நடக்கவே கூடாது, எப்படியாச்சும் நீ அதை தடுத்து நிறுத்தணுமா, அப்படி நடக்கக்கூடாது, நம்ம மாமா வீட்டுக்கு போகலாம், மாமா நான் மாமா கிட்ட பேசணும், என் பொருளெல்லாம் எதுக்காக வீட்டுக்கு அனுப்பி வச்சேங்கன்னு நான் பேசணுமா, மாமா கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியார் இங்க பாருங்கம்மா, எதை செய்யறதா இருந்தாலையும் 100 முறை யோசிச்சு செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாவும் ராஜுவும் கோமதி கிட்ட வந்து, அத்தை வாங்க அத்தை சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இங்கே பாருங்கடி, எனக்கு தொண்டையில் சோறே இறங்க மாட்டேங்குது, நீங்கள் போய் சாப்பிடுங்கடி, நான் அப்புறமா வந்து சாப்பிட்றேன். அத்தை நீங்கள் சாப்பிட்லன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க அத்தை, வாங்க அத்தை, மாமாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இங்கே பாருங்கடி, எல்லாரும் போய் சாப்பிடுங்க, இல்லைன்னா உங்கள் எல்லாருக்கும் நான் பரிமாறவா, நீங்கள் எல்லாரும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கடி, நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, மாமாவும் சரி நீங்களும் சரி, நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டா மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. இப்போ நீங்களே இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கும்போது எப்படி அத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியாக சாப்பிட முடியும்? இங்கே பாருங்க அத்தை, நடந்ததே நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. எதுக்காக அத்தை இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கடி, நீங்கள் அப்போவே இந்த உண்மையை என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த பாதி பிரச்சனை நமக்கு வந்திருக்காதுல்ல, ஏன்டி இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம மயில் வந்துட்டு, நம்ம ராஜு வந்துட்டு, இங்கே பாருங்கத்த, ஒரு பொண்ணோட வாழ்க்கை எங்களால் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லாமல் இருந்தேன். அப்போது என்னோட பையனோட வாழ்க்கை எப்படி போனால் உங்களுக்கு என்ன, அப்படி நினச்சி தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, நாங்கள் அப்படியெல்லாம் நினச்சி பண்ணலத்த, ஒரு கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட ஆகாமல் ஒரு 2 பேருக்கும் சண்டை வந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அதனால தான் அத்தை நான் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லலை. உங்ககிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கும். அதனால அவங்க 2 பேரும் பிரியற மாதிரி இருந்திருக்கும்ல, அதனால தான் அத்தை நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, எல்லாத்தையும் பண்ணிட்டு மன்னிச்சிருங்கன்னு மட்டும் சொல்லாதுங்கடி, என்கிட்ட எதுவுமே மறைக்கலன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் மறைச்சு தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உனக்கும் அவளுக்கும் என்னடி வித்தியாசம் அப்படின்னு மீனாவை பார்த்து கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் ரொம்ப மனசு நோகுற மாதிரி பண்ணுறீங்க அத்தை, ஏன் அத்தை என்னோட விஷயத்தில் ஒரு விஷயத்துலையாவது நான் போய் சொல்லியிருக்கேனா, ஏதோ அவங்க ரொம்ப பாவமாக தெரிஞ்சாங்களேன்றதுக்காக தான் நான் இப்போ அந்த விஷயத்த மறைச்சினே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. நான் அந்த விஷயத்த மறைக்கிறதுனால எனக்கு எதுவும் நடக்க போகிறது கிடையாது, எதுக்காக அத்தை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேலும் சக்திவேலும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராஜு இருந்துட்டு முத்துவேலும் சக்திவேலையும் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா, அத்தை அங்கே பாருங்க அத்தை, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லவும், என்னடி யாரடி வந்திருக்கிறது அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே நம்ம கோமதிக்கு அப்படியே நெஞ்சே
அதிருது. அதுக்கப்புறம் என்ன ஒரு மாதிரி படபடன்னு போயிட்டு, "வாங்கண்ணே, வாங்க. நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நினச்சு கூட பார்க்கலண்ணே. வாங்க உள்ள வாங்கண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முத்துவேலும், சக்திவேலும் வெளியவே நின்னுட்டு இருக்காங்க. "இங்க பாரு கோமதி, உன்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். இங்க பாரு, உன்னோட பையனோட வாழ்க்கை இப்படி இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட குடும்பத்துக்கிட்ட அதாவது சரவணனை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. என்னோட பொண்ணை கொடுக்குறேன். என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பம். இந்த அக்கம் பக்கத்துல இருந்து எல்லாத்துலயும் விசாரிச்சாச்சு. நான் அட்ரஸும் ஃபோட்டோவும் உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்த அட்ரஸையும் ஃபோட்டோவையும் நீ வாங்கிக்கிட்டு சரவணனுக்கு இந்த பொண்ணு ஏத்த பொண்ணா இருக்குமான்னு நீங்களும் ஒரு டைம் விசாரிச்சு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சூட்டோட சூடு எல்லாத்தையும் முடிச்சுட்டா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கும்ல. அதனால தான் சொல்றேன். எப்படியாவது நீங்க எப்படியாவது நீங்க உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு கோமதி அப்படின்னு சக்திவேலும் முத்துவேலும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. "அண்ணன், ஒரு நிமிஷம்ண்ணே" அப்படின்னு சொல்லவும், "கோமதி, நான் சொன்ன விஷயத்த நீ பண்ணு ஃபர்ஸ்ட்" அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதிக்கு அப்படியே கண்ணுல இருந்து மாலை மலையா தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அந்த நேரம் பார்த்து பாண்டியன் வராரு. வந்த உடனே கோமதி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன கோமதி ஆச்சு? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாருங்க, என்னோட அண்ணனுங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க?" அப்படின்னு சொல்லவும், "என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாருங்க, சரவணனுக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்களாம். இந்த பொண்ணுகிட்ட அவங்க குடும்பத்துல, நம்ம குடும்பத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாமே சொல்லிட்டாங்களாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த பொண்ணோட வீட்டில் இருந்தும் சொன்னாங்களாம். இங்க பாருங்க, எப்படியாச்சும் நம்ம இந்த கல்யாணத்தை சரவணனுக்கு பண்ணி வச்சிருந்தோங்க. இங்க பாரு கோமதி, ஃபர்ஸ்ட் நம்ம அவசரப்பட்டு தான் சரவணனுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு வச்சுட்டோம். இப்பயாவது நம்ம 4 இடத்துல விசாரிச்சு நல்ல குடும்பமா இல்லையான்னு பார்த்து பண்ணிக்கிட்டு நம்ம அப்புறமா கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, "இங்க பாருங்கப்பா, எனக்கு கல்யாணத்தை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லப்பா. இனிமே நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவும் போறது கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு, "இங்க பாருங்கப்பா, இனிமே என்னோட வாழ்க்கையில யாருமே இல்லை. நான் அப்படின்னு மட்டும்தான் இருக்க போறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது பழனி வராரு. வந்த உடனே பழனி இருந்துட்டு கோமதி கிட்ட, "இங்க பாருங்க அக்கா, அண்ணனுங்க 2 பேரும் விஷயத்த சொன்னாங்க. சொன்ன உடனே நானும் கேட்டுக்கிட்டேன். இங்க பாருங்க, இங்க பாருடா சரவணா, உனக்கு இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நானும் போய் விசாரிச்சு பார்த்தேன். அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு தான் சொல்றாங்க. இங்க பாருடா சரவணா, நீயும் ஒரு முறை பொண்ணோட ஃபோட்டோயும் பாரு. அதுக்கப்புறம் நீங்களும் நிறைய இடத்துல விசாரிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நல்ல இடமா இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, இது என்னோட அண்ணனோட வாழ்க்கையில் அண்ணன் வாழணும்னு விருப்பப்பட்டா கண்டிப்பாக அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆனால் அண்ணனை வற்புறுத்தி எதுவுமே பண்ண தேவையில்ல" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "இங்கே பாருடா பழனி, செந்தில் சொல்கிறதும் உண்மை தானே. அவன் தானே வாழ போகிறான். அதனால அவன் என்ன சொல்கிறானோ அதுவே பண்ணிக்கலாம். இங்கே பாருடா சரவணா, உன்னோட வாழ்க்கையில் நீ என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறோ அதை நீ எடுத்துக்கோடா. நான் அதுக்கு குறுக்க நிற்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு இதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மயிலும் பாக்கியம் இவங்க 2 பேருமே வாசலுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. நம்ம ராஜு இருந்துட்டு மயிலையும் பாக்கியத்தையும் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "சம்மந்தி, ஒரு நிமிஷம் வெளியே வாங்க சம்மந்தி" அப்படின்னு சொல்லவும், நம்ம மயில் இருந்துட்டு, "அத்தை, மாமா, வாங்க மாமா, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் மாமா, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கவும், நம்ம மயிலோட வாய்ஸ் கேட்டு நம்ம சரவணன் பயங்கர கோவத்தோட வெளியே போறாரு. வெளியே போன உடனே நம்ம மயிலை பார்த்துட்டு, "இங்க பாருடி, உனக்கு வெக்கமாவே இல்லையா? எதுக்காக நீ திரும்பி இந்த வீட்டுக்கு வந்த? நீ உனக்கு அசிங்கமா இல்லை? எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த? இந்த வீட்டை விட்டு போடி ஃபர்ஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மயில் இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. இனிமே நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன் மாமா. என்னை விட்டு இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணாதீங்க மாமா" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருடி, எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்குது நடக்காம போகுது, அதை பத்தி உனக்கு என்னடி கவலை? இங்க பாரு, நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன், பண்ணாம போறேன், அதை பத்தி உனக்கு கவலையே கிடையாது. எதுக்காக நீங்கெல்லாம் வந்து நிக்கிற" அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி சிங்காரியே, எங்க வீட்டுக்கு வந்து நீ பண்ணதெல்லாம் போதும். உன்னால என்னோட பையன் அனுபவிச்சதும் போதும், பட்டதும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம அதாவது செந்தில் இருந்துட்டு, இங்க பாருங்க, என்னோட அண்ணனோட வாழ்க்கையில புகுந்து நீங்க எவ்வளவோ பண்ணிட்டீங்க. ஆனா நாங்க எதுவுமே பண்ணாம இருக்கணும்னு நீங்க சந்தோஷப்படுங்க. இனிமே என்னோட அண்ணனோட வாழ்க்கையில நீங்க ஏதாச்சும் பண்ணீங்க, பயங்கர கோவம் வந்துரும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு, இங்க பாருடா செந்தில், இவங்க கிட்டலாம் எதுக்கு நம்ம பொறுமையா பேசணும், இவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். இங்க பாருங்க, இந்த இடத்த விட்டு போறீங்களா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க சம்மந்தி, நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான், உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் இழுத்தது தப்பு தான். ஏதோ என்னோட பொண்ணோட வாழ்க்கையை எப்படியாச்சும் காப்பாத்திடணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் முட்டாள்தனமா. அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருங்க, என்னோட பொண்ணு மட்டும் நீங்க அனுப்பிடாதீங்க. நான் பண்ணதெல்லாம் நான் தானே தப்பு. எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா என்னோட பொண்ணுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாதீங்க. என் பொண்ணு ரொம்ப பாவம். எந்த பாவமும் அறியாதவ அவ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க, எதுக்காக நீங்க இப்படி பச்சையா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது மயிலாக்காக்கு எதுவுமே தெரியாதா? அவங்க தப்பு பண்றாங்களா, பொய் சொல்றாங்களா இல்லையான்னு எல்லாமே தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்தோம் உங்களை தடுக்காம இருந்தாங்களா, அதுதான் பெரிய தப்பு. அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் எப்படியெல்லாம் வாய் கூசாம பொய் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நாங்க பாவம் பார்க்க சொல்றீங்களா நீங்க? இங்க பாருங்க, திரும்ப திரும்ப இங்க நின்று பேசி இங்க உங்க மேல இருக்கிற கோவத்தை அதிகப்படுத்தாதீங்க. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், அதாவது மயில் இருந்துட்டு, இங்க பாரு மீனா, நீயாவது என்னோட கஷ்டத்தையும் என்னோட ஃபீலிங்ஸையும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிய வையா. ஏன் மீனா, என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கவே இல்லையா மீனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் எந்த ஒரு பொய்யும் சொல்லாமல் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் லாயலாக இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சரி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் நீங்கள் பொறுமையாக இருந்திருந்தாவே கண்டிப்பாக சரவணன் மாமாவும் அத்தையும் சரி மாமாவும் சரி எல்லாருமே மனசு மாதிரி உங்களை கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா நீங்க இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு எப்படி திரும்ப இங்க வந்து நீங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, என்னை விட்டு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணாதீங்க மாமா. என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? நீங்க பாருங்க மாமா, ப்ளீஸ் என்னை விட்டு நீங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுவோம். இங்க பாருடி, இந்த மாதிரி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காத. இந்த மாதிரி நீலி கண்ணீர் வரிச்சா நான் அதாவது உங்ககிட்ட உன்னை திரும்ப ஏத்துப்பேன், உங்க கூட சேர்ந்து வாழணும்னு மட்டும் நினச்சி கூட பார்க்காத. இனிமே அது கனவுலையும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதர் இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னோட அண்ணனோட கோவத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார் காலையும் விழுறேன். என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. என் பொண்ணு ரொம்ப பாவம். என் பொண்ணு எந்த பாவத்தையும் அறியாதவ. என் பொண்ணை எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? ப்ளீஸ் என்னோட பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ உன்னோட பொண்ணை நாங்கள் கஷ்டப்படுத்தணுங்களாம்? உன் பொண்ணு தாண்டி என் குடும்பத்தை ஆட்டி படிச்சு வச்சிருக்கான். இங்க பாருங்க, இனிமேலும் என்னோட பையனை இவ்வளோ கஷ்டப்படலாம் நான் விட மாட்டேன். என் பையன் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டதே போதும். இனிமேலும் அவன் கஷ்டப்பட தேவையில்லை. என் அண்ணன் என்னோட பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்களாம். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என்னோட பையனுக்கு வந்து சோறு சாப்பிட்டு போங்க. இந்த கல்யாணத்துல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்க, உங்களை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாக்கியத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்றேன்னெல்லாம் பேசாதீங்க. என் மாப்பிள்ளைக்கு என்னோட பொண்ணு கூட மட்டும்தான் கல்யாணம் ஆச்சு. என் பொண்ணு மட்டும்தான் மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டி, வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவத்தோட, இங்க பாருங்க, நான் தான் உங்க மாப்பிள்ளைன்னு யாரு சொன்னது? உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு எப்போவே ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நாளைக்கு இல்லை நாளைக்கு 2 நாளில் இப்போ எனக்கு டிவோர்ஸ் கிடைச்ச உடனே நான் கல்யாணம் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு மயில் இருந்துட்டு சரவணனோட காலில் விழுந்துடுறாங்க. இங்க பாருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா, நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க மாமா, நான் ரொம்ப பாவம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் சரவணன் மனசு மாறுற மாதிரியே தெரியல. இந்த வீட்டில் எல்லாம் சவுண்டாக இருக்கிறதுனால சக்திவேலு, முத்துவேலு, காந்திமதி, வடிவு, மாறின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வெளியே வந்த உடனே இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு காந்திமதி இருந்துட்டு ஓடி வராங்க. வந்த உடனே பாக்கியத்தை பார்த்து,
இங்க பாருங்கம்மா, என்னோட பொண்ணோட குடும்பத்துக்கு மேல எப்படி அநியாயமா பழி சொல்லி அவங்கள ஜெயிலுக்கு வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சி இருந்த ஒண்ணு இல்லவே இல்லையா? உங்க பொண்ண என்னோட பொண்ணு எவ்வளோ தங்கம் மாரி தானே பார்த்துக்கிட்டு இருந்தா. எந்த ஒரு மாமியாவும் இந்த மாரி பார்த்துக்கிட மாட்டாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா. அவங்க மேலே இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்ட குடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டீங்களே! உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருந்தது ஒண்ணு இல்லவே இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு, அ அதாவது அப்பத்தா கிட்ட, "அப்பத்தா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்பத்தா" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு ராஜி, இவங்க பண்ண வேலைக்கெல்லாம் இவங்கள சும்மாவே விடக்கூடாது. இவங்கள திரும்ப நம்ம கேஸ் குடுத்து இவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும். அப்பதான் இவங்களுக்கு எல்லாருக்குமே புத்தி வரும்" அப்படின்னு சொல்லவும், நம்ம அதாவது மயில் இருந்துட்டு, "இங்க பாருங்க அப்பத்தா, எனக்காக உங்க பொண்ணுகிட்டயும், உங்க பேரங்கிட்டயும் பேச மாட்டீங்களா? நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்பத்தா. நான் இல்லன்னுலாம் சொல்லல. நான் இனிமே எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன். இந்த வீட்ல ஒரு மூலையில, ஒரு ஓரத்துல நான் இருந்துக்கிறேன். யாரையுமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். என்னை இந்த வீட்ட விட்டு துரத்தாதீங்கன்னு சொல்லுங்க அப்பத்தா" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இது காந்திமதி இருந்துட்டு, "இங்க பாரும்மா, நீ இப்படியெல்லாம் கேட்குறியே, உனக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா? இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களெல்லாம் மனசாட்சியே இல்லாம கஷ்டப்படுத்திட்டு, இப்ப நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான். எங்கள மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு வந்து நின்றா எப்படி மன்னிப்பாங்க? யார் மன்னிக்கணும்னு தோணும்?" அப்படின்னு சொல்லவும், நம்ம மயில மன்னிச்சு எல்லாரும் ஏத்துப்பாங்களா, மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த